கிறிஸ்துவின் திவ்ய ஒலி ஊழியங்கள் வழங்கும் திவ்ய வார்த்தை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திவ்ய வார்த்தை நிகழ்ச்சி. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்கும் என்றால் அவைகளை எங்களுக்கு இமெயில், SMS அல்லது எனது அலைபேசி எண்ணில் தெரிவிக்கவும். எனது அலைபேசி எண் 9482942206. மீண்டும் சொல்லுகிறேன், 9482942206. இன்று தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பு ஒரு பாடலை கேட்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 32ஆம் சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். 32ஆம் சங்கீதத்தை எழுதின பக்தன் தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையில பலவிதமான அனுபவங்கள் மத்தியிலே இந்த சங்கீதங்களை எழுதுகிறார். இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான தனக்கும் தேவனுக்குள்ள ஏற்பட்ட ஒரு பெரிய போராட்டத்தின் மத்தியில இந்த சங்கீதத்தை எழுதுகிறவராய் இருக்கிறார். இந்த சங்கீதத்தை எழுதினவர் மஸ்கில் என்னும் தாவீதின் போதக சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்துக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது மனிதனாயிருக்கிறான். நாம் அறிந்தவண்ணமாக ஆதாமும் ஏவாளும் தேவனால் விசேஷமாக உருவாக்கப்பட்டவர்கள். மரம் செடி கொடிகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் ஆதாமும் ஏவாளும் தேவனாய் கர்த்தர் தன்னுடைய மிகுந்த ஞானத்தினாலும் அவருடைய திட்டத்தின் பிரகாரமாய் ஒரு பிடி மண் எடுத்து மனிதனை உண்டாக்கினார். முதலாவது ஆதாமை உண்டாக்கி பின்பு அவனுக்கு ஏற்ற துணையாகிய ஏவாளை உண்டாக்கினார். இருவரையும் ஆசீர்வதித்து தேவன் பலுகி பெருகி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்திலே அவர்களை வைத்தார். நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் தேவனுடைய மகிமையின் சரீரத்தின் அடிப்படையில் அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். காலங்கள் வந்தபோது விழுந்து போன சாத்தான் இந்த ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தபடினாலே அவர்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் செய்த பாவங்களிலே முதல் பாவம் கீழ்ப்படியாமல், disobedient. அப்படி என்றால் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, the man was created in the sinless state originally, but when man was committed sin through disobedience, he fell from the sinful stage to the sinful stage. ஆதியிலே மனிதன் பாவமற்ற நிலைமையிலே கர்த்தர் உருவாக்கினார்.
ஆனால் என்றைக்கு அவன் பாவம் செய்தானோ அவன் பாவமற்ற நிலைமையிலிருந்து பாவம் உள்ள நிலைமைக்கு மாறிவிட்டான். அப்படி என்றால் ஆதாமு ஏவாளும் பாவம் செய்தபடினாலே சந்ததி ஆஃப்டர் சந்ததியாக உலகத்திலே பாவங்கள் பெருகி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசுவானவர் 2020 ஆண்டுகள் முன்பதாக பூமியிலே வந்து அவர் தன் ஜீவனை விட்டு சிலுவையிலே மரித்து அடக்கம் என்று உயிர்த்தெழுந்த போது யாரெல்லாம் அவரை தேடி வருகிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். புதிய ஏற்பாடு ஒரு வசனம் உண்டு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுற எவன் அவன் இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படி என்றால் விழுந்து போன மனிதன் இயேசுவின் அருகில வந்து தன் பாவங்களை அறிக்கை செய்து மனப்பூர்வமாக அவனை ஒத்துக்கொள்ளும் போது கிறிஸ்துவான் அவனை ஏற்றுக்கொண்டு அவன் பாவங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார். நம்மை போலதான் தாவீது ஒரு மனிதன் இஸ்ரவேல் தேசத்துடைய ராஜாவாக மாறின போது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தேசம் யுத்தத்துக்கு கடந்து போயிருக்கும் போது தாவீது அன்றைக்கு யுத்தத்திலே போகாதபடி தன் அரண்மனையிலே அவன் அமர்ந்து அயர்ந்த நித்திரையாயிருந்து மாலை வெளியிலே அவன் எழுந்து தன்னுடைய வீட்டிலே மேல் மாடியிலே அவன் உலாவும் போது கீழே ஒரு பெண் ஸ்நானம் எடுத்துக் கொண்டிருக்கிறதை பார்த்த போது பாவ இச்சையினாலே அவன் ஈர்க்கப்பட்டவனாய் அந்த பெண்ணை அழைத்து வந்து அவளோடு கூட அவன் பாவம் செய்து, அது மாத்திரமல்ல அவனுடைய கணவனை யுத்தத்திலிருந்து அழைத்து வர செய்து அவனையும் மடிப்பதற்காக உத்தரவு கொடுக்கிறான். உரியா என்ற ஒரு கர்த்தருக்கு பயந்த மனிதன் மரிக்கிறான். காலங்கள் வந்தபோது பெத்சபா என்ற அந்த பெண்ணை இவன் திருமணம் செய்கிறான். இந்த சங்கீதத்தின் மத்திய இந்த அனுபவத்தில தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். வேதத்தின் அடிப்படையிலே நீ கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்பது தேவனுடைய கட்டளை. தாவீது இவைகளை அறிந்தும் கூட ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே பேருடன் பெரிய பாவங்கள் செய்த போது அவன் தேவனுடைய சமூகத்திலே வந்து சங்கீதத்தின் முதல் பகுதியிலே தேவனிடத்தில் அவன் மன்னிப்பு கேட்காத சூழ்நிலையில தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். காலங்கள் வந்தபோது அவன் கர்த்தருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்கிறார். 51வது சங்கீதமும் அதேதான். தேவனுடைய சமூகத்திலே தான் செய்த துணிகரமான பாவத்தை ஆண்டவர் சமூகத்திலே அறிக்கை செய்து ஒரு பாவத்தை மன்னிக்கும்படியாய் மன்றாடுகிறான். இந்த 32ஆம் சங்கீதமும் அதுதான். அந்த காலகட்டத்தில் எழுதின சங்கீதம் தான் இது. இந்த சங்கீதங்கள் தாவீது பாவம் செய்த போது முதல் பகுதியிலே தேவனுடைய சமூகத்திலே போய் பாவங்களை அறிக்கை பண்ணாதிருந்த சூழ்நிலையிலே அவருடைய வாழ்க்கையிலே பயங்களும் திகில்களும் அவமானங்களும் நிந்தை இருந்த போது தேவனிடத்திலே கேட்கிறார். இந்த 32ஆம் சங்கீதத்தோடு சேர்ந்து நம்முடைய சங்கீத புஸ்தகத்திலே there are 7 psalms called the repentance psalm. என்னென்றால் 7 சங்கீதங்கள் மனம் திரும்புகிற சங்கீதம் என்று சொல்லி இதிலே சங்கீதங்களில் உண்டு. தேவைப்பட்ட போது எழுதி கொள்ளலாம். சங்கீதம் 6, சங்கீதம் 38, சங்கீதம் 51, சங்கீதம் 102, சங்கீதம் 103, சங்கீதம் 143, சங்கீதம் 32. இவைகளெல்லாம் மனம் திரும்புகிற ஒரு சங்கீதம். கர்த்தருடைய மனிதர்கள் தேவ சமூகத்திலே போய் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அவர் மன்னிக்கிறார் என்பதும் மன்னிக்கப்பட்டதுக்கு அடையாளமாக இந்த சங்கீதங்கள் உண்டு. So these psalms called 7 repentance psalm. ஆகவே இன்றைக்கு காலவெளியிலே தாவீதுடைய முதல் பகுதியை படிக்கும் போது வசனங்கள் 1 அவருடைய வாழ்க்கையிலே 2ஆம் வசனம் வரைக்கும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்திலே தான் பாவம் செய்து பாவத்தை அறிக்கை செய்வதற்கு முன்பதாக இந்த 2 வசனம் எழுகிறது. என்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவி கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆகவே இந்த இடத்துல ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பல வார்த்தைகள், பாவத்துக்கு பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆங்கிலத்திலே disobeyed, that means not doing what the Bible tell us to do this. அப்படி என்றால் என்ன? கீழ்ப்படியாமை. 2வது பாவம் என்பதற்கு ஆங்கிலத்தில் doing what we want to do, often we cannot step ourselves. 3வது பாவத்துக்கு இன்னொரு அர்த்தம்
it will hurt God and others. அது மாத்திரமல்ல, doing a bad things. That means what? Which means doing the things hurt others people. It is not only a God and us also. அப்படின்றால் என்ன? தாவீது தான் பாவம் செய்தபடினாலே தான் மாத்திரம் பாதிக்கப்பட்டதும் அல்ல, அது தேவனையும் பாதித்தது, தன்னோடு இருக்கிற குடும்பங்களை பாதித்தது. வசனம் 1-2 அதுதான் சொல்லுகிறான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ பாக்கியவான். யாரெல்லாம் தன் தவறுகள் செய்து மனப்பூர்வமா தேவனிடத்திலே போய், ஆண்டவரே நான் செய்தது தவறு என்று சொல்லும் போது தேவன் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார், நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். ஆகவே தாவீது அதை அறிந்தவரதான் சொல்லுகிறார், எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டவன் பாக்கியவான். அது மாத்திரமல்ல, 2ஆம் வசனம், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ. அப்படின்றால் வேத வசனம் உண்டு, நாம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம், தேவனுடைய மகிமை இழந்தோம், நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை என்று சொல்லி வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. தாவீது அதை அறிந்தவராய் எழுதுகிறார். 3ஆம் வசனத்து முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் தாவீது தேவனுடைய சமூகத்திலே அவர் என்ன செய்கிறார்? பாவ மன்னிப்பு ஒருவேளை அவருக்கு தேவனிடத்திலே கேட்காதபடினாலே, கீழ்ப்படியாமனாலே தனக்கு வந்த பாவங்கள் துக்கங்களை அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, இரவும் பகலும் என் மேல் உம்முடைய பாரத்து இருந்ததினால் என் சாரம் உஷ்ண வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். 3ஆம் வசனத்து முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய சமூகத்திலே அவர் தன் பாவங்களை மறைத்தவராயிருந்தார். ஒருவேளை பத்சேபாளோடு செய்த பாவங்கள், உரியாவை கொன்ற பாவங்கள் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் மாம்சத்திலே, இது யாருக்கும் தெரியாது என்று சொல்லி. ஒரு பக்கம் யாருக்கும் தெரியவில்லைதான், ஆனால் பரலோகத்துடைய கண்கள், தேவனுடைய கண்கள் பரலோகத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. தாவீது அதை அறியாதவனாய் இந்த பாவங்களை செய்த போது தேவன் அதை பார்த்து கொண்டே இருந்தார். ஆகவேதான் அவர் அப்படி சொல்லுகிறார் 5ஆவது வசனத்திலே, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமலும் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தவராய் இருக்கிறீர். அப்படி என்றால் 3 முதல் 5 வரைக்கும் தன் பாவங்களை மறைத்து வைத்து தேவனிடத்தில் அவர் மன்னிப்பு கேட்காதபடினாலும், பாவங்கள் மன்னிக்கப்படாதபடினாலும் அவருக்குள்ளே பல வேதனைகள், ஆங்கிலத்திலே கில்ட்டி கான்ஷியன்ஸ் என்று சொல்லி குற்ற உணர்வின் உச்சக்கட்டங்கள் தாவீதோடு இருந்தது. வசனங்கள் 6 முதல் 7 வரை இந்த சங்கீதங்களிலே இப்பொழுது தாவீது தன்னுடைய பாவங்களை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்த போது தேவன் அதை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். 4ஆம் வசனத்திலூടെ படித்தோமே, இரவும் பகலும் என் மேல் உம்முடைய பாரம் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. 6ஆம் வசனத்திலே சொல்லும் போது, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்ததாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை என் நீர் இக்கட்டில் விலக்கி காத்து இரட்சணிய பாடலனை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன். 8ஆம் வசனம் சொல்லும் போது, அந்த தேவனை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் செய்யும் போது 6ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியிலே, அப்பொழுது உம்மை நோக்கி ஆண்டவரே உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் செய்வேன், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தது என்று அவனை அணுகாது. அப்படின்றால் தேவனுடைய சமூகத்திலே அவர் போய் கதறும் போது தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். 9ஆவது வசனம் 8லிருந்து 9 வரைக்கும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பாவத்தின் அடிப்படையில் அவர் சொல்லுகிற காரியங்கள், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், வாரினாலும் கடிவாளத்தினால் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போல கோவேறு கழுதை போல இருக்க வேண்டாம். அப்படி என்றால் என்ன? தேவனுடைய சமூகத்தில் அவர்
தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து எல்லாம் செய்த போது தாவீது இப்பொழுது மனம் திறந்து பேசுகிறார். தேவனுடைய சமூகத்திலே நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு போதிக்கிற தேவனா இருக்கிறேன், நீ நடக்க வேண்டிய உனக்கு வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லி தேவனுடைய வசனங்கள் அவருக்குள்ளாக வந்தபடினாலே வேதம் சொல்லுகிறது, தாவீது இந்த பாவத்திலிருந்து தான் செய்த குறை குற்றங்களிலிருந்து தேவனுடைய மன்னிப்பை பெறுகிறவராய் இருக்கிறார். கடைசியாக 10வது வசனம் 11ஆம் வசனத்திலே, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். தாவீது தன் வாழ்க்கையிலே செய்த பாவத்தை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்த போது தேவன் அவரை மன்னிக்கிறார். தேவன் அவருடைய குறைகளை தேவன் மன்னித்து தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு இருந்த துக்கத்தெல்லாம் மாற்றி தேவன் அவருடைய சந்தோஷத்தை கொடுத்து அவருடைய பாவத்தை அவர் மன்னித்தவராயிருக்கிறார். செய்திகளை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, சங்கீதம் 32 தாவீது தான் செய்த பாவத்தின் அடிப்படையிலேயே தேவ சமூகத்தில் அவன் கொஞ்ச நாள் தேவனுடைய சமூகத்திலே அவன் நிம்மதி இல்லாதவராய் கண்ணீரோடு துக்கத்தோடு இருந்தபோது கர்த்தர் அவரை மாற்றின காரியங்களை குறித்து சங்கீதம் 32 வாசித்தோம். நீங்களும் நானும் தெரிஞ்சும் தெரியாமல் செய்த ஏதாவது பாவங்கள் குற்றங்கள் நம்முடைய இருதயங்களில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்திலே போய் நாம் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுற எவனோ அவன் இரக்கம் பெறுகிறவனாய் இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு சிலுவை மரத்திலே பலியானபடினாலே அவருடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் சுத்திகரிக்கப்பட்டவளாய் இருக்கிறோம். ஆகவே இயேசுவானவர் பாவங்களை வெறுக்கிறார், பாவிகளையோ நேசிக்கிறார். தாவீதை மன்னித்த அதே ஆண்டவர் உங்களை என்னை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே 32ஆம் சங்கீதமும் த சாம் ஆஃப் ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்பக்கூடிய சங்கீதமா இருக்கிறது. மனப்பூர்வமாய் தெரிஞ்சும் தெரியாமல் செய்த எல்லா பாவத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து மனப்பூர்வமான ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய ஓட்டத்தை ஓட தேவன் கிருபை செய்வார். எங்கள் அன்பாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, தாவீதுடைய 32வது சங்கீதத்துக்காக நன்றி. மனம் திரும்புகிற சங்கீதம் என்று சொல்லி நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதுக்காக நன்றி. நாங்களும் மனிதர்கள் ஐயா, தாவீதை போல மனிதர்கள் ஐயா, தெரிஞ்சும் தெரியாமல் அவ்வப்போது ஆண்டவரே நாங்கள் ஒருவேளை குற்றங்களோ குறைகளோ செய்திருந்தால் எங்களை ஒரு விஷயம் கூட மன்னித்து தொடர்ந்து உம்முடைய பிள்ளையாக வைத்து எங்களை நடத்தும். துதிகர மண்ணில் எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இன்றைய செய்தியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்கும் என்றால் அவைகளை எங்களுக்கு இமெயில், SMS அல்லது எனது அலைபேசி எண்ணில் தெரிவிக்கவும். எனது அலைபேசி எண் 9482942206. மீண்டும் சொல்லுகிறேன், 9482942206. அடுத்த வாரமும் இணையதள வானொலி வாயிலாக திவ்ய வார்த்தை நிகழ்ச்சியை கேளுங்கள். தயவு செய்து இந்நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் அருகாமையில் உள்ளவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள்.
தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.